வண்டி எடுத்தே ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இப்போதான் எடுக்கிறேன். எவ்வளோ அழுக்கா இருக்குன்னு பாருங்க. பாருங்க, சரியான அழுக்கா இருக்கு. இதுதான் நம்ம ஊரோட கடத்தோரன்னு சொல்லுவாங்க சரிங்களா. இதுதான் ஓவர் சார்ஜ் தான் போடுவீங்க. ஆமாண்ணா, இந்த மாதிரி போடக்கூடாது. புது பேட்டரி போட்டாலும் தான் போடணும். நைட்டு போட்டு காலையில் யூஸ் பண்ணிட்டு அப்படியே போடுவாங்க. அந்த மாதிரி ஐயோ இது வெடிச்சிருக்கிறப்பன்னு சொல்லிட்டு நேற்று யூஸ் பண்ணல. வண்டியோட என்னடா நம்பர் பிளேட் ஜீரோலே இருக்குன்னு பாத்தீங்களா? என்னடா சொன்னா அவன்? நம்பர் பிளேட் ஜீரோலே இருக்குன்னு பாத்தீங்களா? How do I tell you? ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு vlogging with Ahmad. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா ஒரு குட்டி vlog தான். ஓகேங்களா, எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு மொபைல் வந்து வீணா போயிடுச்சு. ஓகேங்களா, அதுக்கு போயிட்டு பேட்டரி மாத்திட்டு அப்படியே ரோட்ல டிரைவ் பண்றது நான் என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் போடுறேன். ஓகேங்களா, ஸோ இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் vlog வந்து நம்ம போடுறோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ முதல்ல vlog போடுறேன், ஜஸ்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே யாராச்சும் ஷேர் பண்ணிட்டு. ஓகேங்களா, ஸோ வாங்க வெளியே போகலாம். அப்படியே கீழே வந்தீங்கன்னா நம்ம வாசல்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து பைக் செல்லக்குட்டி கிடக்கு. ஓகேங்களா, ஸோ அது என்ன பண்றது, ரொம்ப அழுக்கா இருக்கு. ஸோ ஏன்னா வண்டி எடுத்தே ரொம்ப நாள் ஆச்சுங்கிற, வண்டி ஓட்டியே ரொம்ப நாள் ஆச்சு, எந்த யூஸும் இல்லை, வேலையும் இல்லை. அதனால அப்படியே போட்டு வச்சுட்டேன். அதை பார்த்தீங்கன்னா எவ்வளோ மண்ணு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் அப்படியே ஷோ பண்ணுறேன் பாருங்க. ஸோ வண்டி துடைக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அடிக்கிட்டு கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு வண்டி எடுத்துகிட்டு இப்போ போவோம். எடுத்தோடனே ஸ்டார்ட் ஆஃப் ஆகுது. ஏன் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குன்னு தெரியல. அப்படியே போயிட்டு நான் பிளாக் பண்றேன். இதுதான் நம்ம ஊரோட கேட்டு. நம்ம ஸ்டார்டிங்லாம் வந்தீங்கன்னா இதுதான் நம்ம ஊரோட என்ட்ரன்ஸ். அடுத்தவரன்னு சொல்லுவாங்க சரிங்களா. இதுதான் இதுதான் என்ட்ரன்ஸு. அப்படியே போகிற போக்கில் நான் அப்படியே பிளாக் பண்றேன். ஓவர் சார்ஜ் தான் போடுவீங்க. பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. ஆமாண்ணா, இந்த மாதிரி போடக்கூடாது. நேற்று கவர் கழட்டும் போது தான் பார்த்தா உப்பிட்டு நிற்கிது. ஐயோ இது வெடிச்சிருக்கிறப்பன்னு சொல்லிட்டு நேற்று யூஸ் பண்ணல. என்னென்னப்பா என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா மொபைலை பிரிச்சுட்டு நம்பர் மட்டும் நோட் பண்ணி சாயங்காலம் வாங்கினாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சாயங்காலம் ஈவினிங் போல போயிட்டு வண்டியோட என்னடா நம்பர் பிளேட் ஜீரோலே இருக்குன்னு பார்த்தீங்களா? என்னடா சொன்னா அவன்? நம்பர் பிளேட் ஜீரோலே இருக்குன்னு பார்த்தீங்களா? சாரி கைஸ், ஃபர்ஸ்ட் டைம் சொல்றதுனால கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிருக்கு. அது வந்து நம்பர் பிளேட் கிடையாது, ஸ்பீடா மீட்ரு. இப்பதான் வந்தேன், அதனால சொன்னாங்க இந்த மாதிரி அட்வான்ஸ் கொடுத்துட்டு இது பண்றது பேட்டரி நான் வந்து மாத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகேங்களா, ஸோ நான் என்ன பண்ணேன், அப்படியே அட்வான்ஸ் கொடுத்துட்டு அப்படியே நான் வந்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு நல்ல சர்வீஸ் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த நியர்பை லொகேஷன்லாம் என்னோட மொபைல் வந்து மேக்ஸிமம் நான் சர்வீஸ் பண்ற எல்லா மொபைலுமே பாத்தீங்கன்னா இவங்கள்ட்ட மட்டும்தான். ஓகேங்களா, அதனால இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஸ்பாட்ல கொடுத்துருவாங்க. அந்த அண்ணன் எனக்கு அதான் ரொம்ப பிடிக்கும். இந்த பேட்டரி எவ்வளவு பெருசு ஊப்பி இருக்குன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன், அப்படியே பாருங்க. இதுதான் அந்த கவர்ல போட்டு கொடுத்துருக்காங்க அந்த அண்ணன். ஓகேவா, பத்திரமா வச்சுக்கிறா தம்பி, நான் சாயங்காலம் வந்து உனக்கு சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பேட்டரி வந்து இங்க கிடைக்காதான், சரி வெளில எங்கேயும் போய் வாங்க மாட்டாங்க. ஸோ அந்த கவர் எடுத்துட்டு நான் பேட்டரி எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இதுதான் மொபைல். ஓகேங்களா, என்னடா இப்படி இருக்கு, ஸ்கின்னுக்குலாம் போட்டு பல வச்சிருக்கேன்னு கேட்காங்க. ஸோ ஸ்டார்டிங்ல ஒட்டினேன் மொபைல் வாங்கின புதுசுல அப்படியே ஒட்டி அப்படியே இருக்கு, புதுசா இருக்கு. ஸோ பேட்டரி காமிக்கிறேன் பாருங்க, எப்படி உப்பு போய் கிடக்கு பார்த்தீங்களா, தர்பூசணி பழமே உப்பு போய் கிடக்கு. இதெல்லாம் என்னத்துக்கு ஆகணும்னு தெரியல. இந்த அண்ணன் மொபைலு அந்த கவர் இந்த இருக்கு பாத்தீங்களா, பேக் கவர், இது ஓப்பன் பண்ணோன்னு ஒரு ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன கேட்டாங்கன்னா, சார்ஜ் போட்டு விளாடுவேன் தம்பி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுதான் உண்மை. ஓகேங்களா, ஏன்னா சார்ஜ் போட்டு தான் மேக்ஸிமம் விளாடுவேன். ஓகேங்களா, எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் அது பழகிடுச்சு, மொபைல் இல்லாம இருக்க முடியாது அந்த மாதிரி ஒரு பழகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ அந்த மொபைல் எடுத்துட்டு சார்ஜ் போட்டுட்டு திருப்பி விளாடுவேன், சார்ஜ் போட்டு விளாடுவேன். ஒரு சில நேரத்துலாம் வந்து ஒயர் பாக்ஸ் அந்த பிளக்ல சொல்லிட்டு அங்க ஏந்து கீழே எடுத்து வந்து கீழே உட்காந்து ஒயர் பாக்ஸோட போட்டுக்கிட்டே விளாடுவேன். அந்த மாதிரிலாம் விளாண்டுட்டு இருந்தேன். ஓகேங்களா, அவ்வளோ அடிக்ட் கேம்ல. இப்போதான் ஓகே அதுலயே இருந்தா சரியாகாது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஃபீல்டுக்கு அப்படியே போலாம்னு சொல்லிட்டு இப்போ வந்திருக்கேன். ஓகேங்களா, நீங்க வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணிடுவாங்க மொபைல் இப்படி. அந்த மாதிரி என்ன சொன்னாங்கன்னா, அப்படிலாம் யூஸ் பண்ண தம்பி பேட்டரி வெடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு அது வரைக்கும் தெரியல. ஆக்சுவலா இதை நான் எப்படி பார்த்தேன்னு வச்சுக்கீங்களேன், சும்மா ஜஸ்ட் கவரை கழிச்சு கிளீன் பண்ணிட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணேன். ஓகேங்களா, அப்படி பண்றப்ப பாத்தீங்கன்னா என்னடா இது, அந்த கவர் பின்னாடி லைட்டா விரிசல் விட்டா மாதிரி இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், சரின்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லிட்டு யூடியூப்லாம் போட்டு சர்ச் பண்ணி பார்த்தேன். சர்ச் பண்ணி பார்த்ததுக்கு பேட்டரி ஒப்பி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, எனக்கு பயம் வந்துச்சு. நான் அது வந்து ஆக்சுவலா இன்னைக்கு டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 1 மணி அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, நான் நேற்று நைட்டு ஒரு 10 மணிக்கு அந்த மாதிரி பார்த்தேன்.
பார்த்தோன்னே எனக்கு பயம் வந்துருச்சு. நான் மொபைல் யூஸ் பண்ணல. அதுக்கப்புறம் அப்படியே வச்சுட்டு நான் உட்காந்துட்டேன். என்ன பண்றேன்னு தெரியாம அதுதான் வாட்ஸ்அப் எல்லாமே பார்ப்பேன் அந்த மொபைல்ல. ஸோ அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு எதுவுமே யூஸ் பண்ணல. சரி, இந்த கடைக்கு போறது வரைக்கும் நம்ம அமைதியா இருப்போம். அண்ணன் நல்லா ஒர்க் பண்ணுவாங்க, எனக்கு தெரியும். சர்வீஸ்ல வந்து நான் என்னோட 3 மொபைல் அங்கதான் சர்வீஸ் பண்ணிருக்கேன். ஓகேங்களா, இதுதான் பிரச்சனை, இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா சொல்லிடுவாங்க. ஒரு சாயங்காலம் ஈவினிங் போல ஒரு 5:30 மணிக்கு வா, நான் கையோட மாற்றி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகேங்களா, ஸோ மணி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6 ஆக போகுது. ஓகேங்களா, நான் 5 மணிக்கு வர சொன்னாங்க. 5 மணிக்கு வர சொன்னால் லேட் ஆயிடுச்சு, தூங்கிட்டேன் கொஞ்சம். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 6 o'clock போயிட்டு அந்த அண்ணன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அப்படி திருப்பியும் போக ஆரம்பிப்பேன். ஓகேங்களா, கிளம்பியாச்சு, உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படியே ட்ராவலிங்கில் அப்படியே போயிட்டு இருப்போம். ஸோ அவங்க போயிட்டு பேலன்ஸ் இதெல்லாம் வீடியோ எடுப்போம். ஓகேங்களா, A few moments later. ஸோ எப்படியே ஒரு வழியாக அண்ணன் வந்துட்டாங்க. ஸோ போயிட்டு அண்ணன் மொபைல் கொடுப்போம். நான் பார்த்தீங்கன்னா அண்ணன் கையில் மொபைல் ஒப்படைச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணன் கடை கழட்ட ஆரம்பிச்சாங்க. கழட்டிட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா தான் போச்சு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் கழட்டி பேட்டரி என் கையில் கொடுத்தோன்னே பேட்டரி பார்த்தேன். பேட்டரி அப்படியே ஒரு வீணாக போயிடுச்சு, சுத்தமாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூம் பட்டன் வகை அது கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வெயிட் பண்ணிட்டே செஞ்சு பார்த்து டயர்ட் ஆகிட்டேன். A few inches later. இது கொடுத்துட்டாங்க, மொபைல் கொடுத்துட்டு வீட்டில் போயிட்டு வ்ளாக் பண்ணுவேன். வீட்டில் போயிட்டு வ்ளாக் பண்ணுவேன் வாயாடியே சொன்னேன். அப்படியே இந்த சைடில் வந்தால் பானிபூரி கடை ஒன்று பார்த்துட்டேன். நமக்கு தான் நாக்கு சும்மா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசிட்டை போட்டாச்சுங்க. எல்லாமே முடிஞ்சு இப்போ கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு இப்போ வந்து வீட்டுக்கு இப்போ தான் வந்தேன். ஓகேங்களா, அந்த கடையில் ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா வந்து டிப்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன் பாருங்க. அந்த வால்யூம் பட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக வந்து மேலே வால்யூம் ப்ரெஸ் பண்ணுவோம்ல, அது மட்டும் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆச்சு. டவுன் பட்டன் வந்து ஒர்க் ஆகல. நான் கொடுத்துருந்தேன்னா ஸோ இங்கே வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அது என்ன இருந்துச்சுன்னு தெரியல, அது வந்து பெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ணாங்க. நிறைய வாட்டி ஒட்டிட்டே இருந்தாங்க. ஆனால் லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா அது செட் ஆகல. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு ட்ரை பண்ணி மாத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலா எப்படின்னு கேட்டீங்கன்னா பேட்டரி மாத்துறதுக்கு 15 நிமிஷம். இந்த வால்யூம் பட்டன் ஒரு சின்ன பட்டன் தான், அது மாற்றுறது நிச்சயத்துக்குள்ள எப்பா செம வெறுப்பாயிடுச்சு. அந்த அண்ணனே டென்ஷன் ஆயிட்டாங்க. 3 தடவை எந்திரிச்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு சரி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு கரெக்டா எப்படி பார்த்து விட்டுட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து முடிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்கலாம்.